அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மிஸ்டர் பாபு, நீங்க இந்த பேங்க்ல கடந்த 5 வருஷமா ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி இதுவரைக்கும் ஒரு ரெட் மார்க் இல்லை. ஆனால் உங்க நண்பர்னு சொல்லி ஒருத்தருக்கு 5 லட்சம் கடனுக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்க. அவர் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கடனை கட்டவில்லை. வங்கி மேலிடத்தில் உடனடியாக உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கு. ஆனா என்னோட பவரை வச்சு 14 நாள் கால அவகாசம் எடுத்திருக்கேன். நீங்க உடனடியா பணத்தை கட்டிட்டா உங்க தொழிலை காப்பாத்திக்க முடியும். ஐ எம் வெரி சாரி, என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். பாபு அவமானத்தால் கூனி குறுகியபடி வெளியே வந்தான். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இல்லாமல் நண்பன் தானே என்று உதவி செய்ய போய் இப்போது உபத்திரத்தில் சிக்கிக் கொண்டான். 5 லட்சத்திற்கு அவன் எங்கே போவான்? அப்படி இப்படி சேமிப்பு காப்புறுதி என்று போட்டு புரட்டினாலும் 1 லட்சத்திற்கு மேல் தேராது. அவன் உதவி செய்த நண்பன் என்ற அந்த அயோக்கியன் வெளிநாடு ஒன்றுக்கு போய்விட்டதாக நம்பகமான தகவல் அவனுக்கு கிடைத்தது. பாபு சோர்வுடன் தனது இருக்கையில் அமர்ந்தான். அவனால் ஈடுபாட்டுடன் வேலை செய்ய முடியவில்லை. எரிச்சலும் கோபமும் மாறி மாறி வந்தது. அப்போது அவன் மேஜையில் இருந்த தொலைபேசி அலறியது. அலுப்புடன் அதை எடுத்தான். ஹலோ, யார் பாபுவா பேசுறது? நான் உன் அம்மா பேசுறேன்டா. அம்மா, நீங்களா? இப்பதான் மகன் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ பாபு, அப்பா போயிட்டாருடா. அம்மா, என்ன சொல்றீங்க? அப்பாவுக்கு என்ன? நெஞ்சு வலின்னாருடா. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்குள்ள அவர் நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடா. நீ சீக்கிரமா புறப்பட்டு வந்து விடுடா. ஐயோ அப்பா என்று அலறியவாறு சட்டென எழுந்த அவனை அதிர்ச்சியுடன் மற்றவர்கள் பார்த்தார்கள். பாபு அந்த ரயில் ஏறி ஜன்னல் பக்கமாக இடம் பிடித்து கொண்டு அமர்ந்தான். ரயில் கொழும்புவில் இருந்து அவன் ஊரை நோக்கி ஓட ஆரம்பித்தது. பாபுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. எந்நேரமும் பாபு பாபு என வாயார அழைப்பாரே, இனி அவரிடமிருந்து எந்த சத்தமும் வரவே வராது. அவனை மார்பிலும் தோளிலும் சுமந்தவரை அவன் 4 பேருடன் சேர்ந்து சுமக்கப் போகிறான். பாபுவின் மனதில் அந்த நாள் ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக உயிர் பெற்று வந்து போயின. முதலாக அவனை பள்ளிக்கு கைப்பிடித்து அழைத்து சென்ற போது அப்பா பேசிய வார்த்தைகள் இன்னமும் அவன் நினைவில் இருக்கின்றன. பாபு, நீ நல்லா படிக்கணும், பட்டம் வாங்கணும், பரிசு வாங்கணும், என்னை மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்கணும், நீதி நேர்மை ஒழுக்கத்துல சிறந்தவனாய் இருக்கணும். அப்பாவுக்கு அதுதான் பிடிக்கும். என்ன செய்வியா? அவனுக்கு அப்பா சொன்னது விளங்கியதோ இல்லையோ, தலையை பலமாக ஆட்டினான். அப்பா அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட போது அவனுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பள்ளியில் அவனை விட்டுவிட்டு அப்பா புறப்பட்ட போது அவனுக்கு அழுகையாக வந்தது. மறுபடியும் பள்ளி முடியும் நேரத்தில் அப்பா வந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பிளாஸ்டிக் பை இருந்தது. அவர் அதை பிரித்து உள்ளே இருந்த பிஸ்கெட், சாக்லேட் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தார். அவன் சந்தோஷத்துடன் அவற்றை வாங்கி கொண்டான். அப்பா அவனை ஆதரவாக முதுகில் தட்டி கொடுத்தவாறு அழைத்து சென்றார். அவனுக்கு அப்பா மேல்தான் பிரியம் அதிகம். அம்மாவிடம் அதிகம் ஒட்டுதல் இல்லை. தூங்கும் போது கூட அப்பாவின் நெஞ்சில் தலையை வைத்து படுத்துக் கொள்வான். கூடிய அந்த பவுடர் மனம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் குளிரும் போது அப்பாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொள்வான். ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் அப்பா அவனை முடிவெட்ட அழைத்து சென்று விடுவார். வெந்நீரில் அவரே அவனை குளிப்பாட்டி விடுவார். தீபாவளி வந்துவிட்டால் கொண்டாட்டம்தான். விதவிதமான வெடிகளை வாங்கி வருவார். புத்தாடைகள் கொண்டு வருவார். அவன் விடிய விடிய தூங்க மாட்டான். அம்மா பலகாரங்கள் செய்யும் போது அப்பாவும் உதவியாக இருப்பார். அவன் அப்பாவின் தோளிலும் மடியிலும் புரண்டு விளையாடுவான். அவனுக்கு அரும்பு மீசை முளைக்கும் போது அப்பா அவன் தோள் மேல் கைகளை போட்டுக் கொள்வார். தோழனாக பேசிக்கொண்டே நடப்பார். அவன் படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்தமையால் அவன் கேட்பது எல்லாம் தட்டாமல் வாங்கி தருவார். அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். நல்ல திரைப்படங்கள் திரையிடப்படும் போது அவனையும் அழைத்து செல்வார். திரைப்படத்தின் நிறைகுறைகளை இருவரும் அலசி ஆராய்வார்கள். அவன் அப்பா வேலை முடித்து வீடு திரும்பும் போது பாபு பாபு என வாய் நிறைய அழைத்தவாறே வருவார். ஒரு முறை அவன் கடுமையான காய்ச்சலால் துவண்டு போன போது அவர் துடித்து விட்டார். அவன் பக்கத்திலேயே இருந்தார். இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. தேவையான மருந்து மாத்திரைகளை அவரே கொடுத்தார்.
அவன் குணமான பின்தான் அவர் சமாதானமானார். அவன் நன்றாக படித்தான். அவன் வாலிபனாக வளர்ந்து விட்ட பின்னரும் கூட அவர் அவனை குழந்தையாகத்தான் எண்ணினார். வேலை முடித்து வரும்போது அவனுக்கு பிடித்ததை வாங்காமல் வரவே மாட்டார். அவர் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்க மறந்து விட்டாலும் அவனுக்கு விருப்பமான பலகாரத்தை வாங்க தவறவே மாட்டார். அவனுக்கு வங்கியில் வேலை கிடைத்தது. முதல் நாள் வேலைக்கு செல்லும் போது அவன் அப்பாவின் காலில் விழுந்து கும்பிட்டான். அப்பா கண்கள் குளமாக அவனை அன்புடன் அணைத்து கொண்டது இப்போது நினைத்தாலும் சிலிர்க்கிறது. முதல் மாத சம்பளத்தை அப்படியே அப்பாவிடம் கொடுத்தபோது அவர் அதிகம் சந்தோஷப்பட்டார். அந்த பணத்தை அவனிடமே திரும்பி கொடுத்தார். 2 வருடங்களுக்கு பின் அவனுக்கு கொழும்புவுக்கு மாற்றம் கிடைத்தது. அவனுக்கு மாற்றம் வந்த அதே சமயம் அப்பா அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்றார். அவருக்கு பாபு கொழும்புவுக்கு சென்று வேலை செய்வது கஷ்டமாக இருந்தது. ஆனால் மகனின் முன்னேற்றத்திற்காக அதை சகித்து கொண்டார். பாபுவாலும் அப்பாவை பிரிந்து போவது கஷ்டமாகத்தான் இருந்தது. அவன் மிகவும் வேதனையுடன் கொழும்புவுக்கு பயணமானான். அவனால் ஒழுங்காக அங்கே வேலை பார்க்க முடியவில்லை. எப்போது வெள்ளிக்கிழமை வரும் என்று காத்திருப்பான். அவன் வெள்ளிக்கிழமை மாலை வீட்டை அடைந்து விட்டால் அப்புறம் அங்கே குதூகலத்துக்கு பஞ்சமில்லை. நாட்கள் ஓடின. பாபு தங்கியிருந்த வீட்டிலிருந்து தினமும் பேருந்தில் தான் வங்கிக்கு போவான். அன்றொரு நாள் வேலை முடித்து வீட்டிற்கு பேருந்தில் சென்று கொண்டிருந்தான். பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவனுக்கு எப்படியோ ஒரு இருக்கை கிடைத்தது. அப்போது அவன் பக்கத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் மிகவும் கஷ்டப்பட்டவாறு நின்றிருந்தார். பெரியவருக்கு இடம் கொடுத்தான். பெரியவரின் பக்கத்தில் இருந்த அந்த பெண் நன்றியுடன் அவனை பார்த்தாள். ரொம்ப நன்றி, இவர் என் அப்பாதான். உடம்பு சுகமில்லை, மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போறேன். பாபு ஒன்றும் சொல்லவில்லை. 2 நாள் செல்ல மறுபடியும் அவன் அவளை சந்தித்தான். ஜன்னலோரமாக பேருந்தில் அமர்ந்திருந்த அவள் பக்கத்து இருக்கை காலியாக இருந்தது. அவன் தயக்கத்துடன் அவள் அருகில் அமர்ந்தான். அவள் புன்னகைத்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். முகத்தில் ஒரு மலர்ச்சி இருந்தது. அவள் தானாகவே அவளை அறிமுகம் செய்து கொண்டாள். என் பெயர் ஸ்ரீதேவி. வீட்ல தேவின்னு கூப்பிடுவாங்க. இங்கே தனியார் நிறுவனம் ஒன்றில் கணினி பிரிவில் வேலை செய்கிறேன். அப்பா ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில் இருக்காரு. எங்க அண்ணன் ஒருத்தன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். இங்கே சித்தி வீட்டில இருந்து வேலைக்கு போறேன். உங்களை முதலாக பார்த்தப்பவே உங்க மேல நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுடுச்சு. அதான் பேசினேன். அவள் படபடவென பட்டாம்பூச்சி சிறகடிப்பதை போல பேசியது அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான், ஆனால் பேசியதில்லை. ஆனால் அவளை பார்த்தது முதல் அவன் இதயத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் தோன்றியதை அவனால் உணர முடிந்தது. அவர்கள் அடிக்கடி பேருந்தில் சந்தித்தார்கள், பேசினார்கள். சில நேரங்களில் தொலைபேசியிலும் பேசிக்கொண்டார்கள். பாபுவுக்கு அவளின் தொடர்பால் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்பட்டது. வெள்ளிக்கிழமை வந்தால் வீட்டுக்கு பறந்து விடும் அவன் சில நேரங்களில் வெள்ளிக்கிழமை போக மாட்டான். அப்பாவை ஓடிச் சென்று பார்ப்பதை விடவும் தேவி அவனை தேடி வந்து பார்ப்பதே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. இவ்வளவு நாளும் வெறுமையாக இருந்த அவன் இதயத்தில் தேவியின் பார்வை பட்டதனால் காதல் பூ பூக்கத் தொடங்கியது. அதன் வாசம் அவன் சுவாசத்துடன் கலந்து உடம்பு முழுவதும் வாசனையை கமலச் செய்தது. தேவியும் அவனை மனதார நேசித்தாள். இரு மனமும் ஒன்றானது. வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அவர்களின் மனங்கள் பேசிக்கொண்டன. நாட்கள் ஓடின. அவன் தன் காதலை தன் அப்பாவிடம் சொல்லிவிட நினைத்தான். ஒவ்வொரு முறையும் சொல்ல நினைத்து பின் சொல்லாமலேயே இருந்து விட்டான். அன்று ஒரு சனிக்கிழமை அவன் தன் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். இன்று எப்படியாவது தன் காதல் விவகாரத்தை அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தான். பாபு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். உனக்கும் வயசாகிக்கிட்டு போகுதில்லையா? என்னோட உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ரொம்ப அழகானவ, அடக்கமானவ, உனக்கு ஏத்தவ. நீதான் என் பேச்சை தட்ட மாட்டியே, அதனால நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த கவர்ல பெண்ணோட போட்டோ இருக்கு, பார்த்து சொல்லேன். பாபுவுக்கு சுர்ரென கோபம் ஏற்பட்டது. என்னப்பா, என்னை கேட்காமல் ஏன் நீங்க வாக்கு கொடுத்தீங்க? என்னடா பாபு இப்படி பேசுற? இதுவரைக்கும் நான் சொன்னது எதையுமே நீ தட்டலையே. உன் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் சொன்னதை தட்ட மாட்டேன்னு சம்மதித்தேன்.
நீ என்னடானா முதன்முறையா நான் போட்ட கோட்டை தாண்டுற? அப்பா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாமா? எனக்குன்னு ஆசாபாசம் இருக்க கூடாதா? இருக்கலாம்டா. நான் உன்னை பிடிச்சு கிணத்துல தள்ளுவேனா? பொண்ணு உனக்கு ஏத்தவடா. அதை நான் தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் என்னை கேட்காமல் நீங்க உங்க நண்பருக்கு வாக்கு கொடுத்து இருக்க கூடாது. அப்பா கோபப்பட்டு அவன் பார்த்ததில்லை. அவர் சட்டென நாற்காலியை விட்டு எழுந்தார். அந்த நாற்காலி தலைக்கு மேல் தூக்கி வேகமாக தரையில் அடித்தார். அது உடைந்து சிதறியது. இங்க பாருடா, எப்போ நீ என் பேச்சை மதிக்கலையோ, இனி நீ என் முகத்தில் முழிக்க கூடாது. வாக்கு கொடுத்த நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று என்னை எப்போ எடுத்தறிஞ்சு பேசினியோ, அப்பவே என் மகன் செத்துட்டான். தோளுக்கு மேல வளர்ந்த உன்னை தோழனாக நினைத்தேன். கடைசி நேரத்துல உன் நிழல்ல காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியாதுன்றது இப்ப முடிவாயிடுச்சு. கிளிக்கு ரெக்கை முளைச்சிடுச்சு. இந்த கிழவன் சொல்லலாம் காதில் ஏறாது. அப்பா, நான் சொல்றதை நீ எதுவும் சொல்ல வேணாம். பெத்த கடனுக்காக உன் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் மறக்காமல் செய்துடு. என்னை மட்டும் மறந்து விடு. மேற்கொண்டு உன்னோடு நான் பேச விரும்பவில்லை. நீ போகலாம். அந்த சம்பவத்துக்கு பின் அப்பா அவன் முகத்தை கூட பார்க்கவில்லை. கொழும்புவில் இருந்து அவன் வந்தால் அவர் அறைக்கதவை மூடிக்கொள்வார். அவன் மறுபடியும் போகும் வரை அவனை பார்க்கவே மாட்டார். தேவியின் மேல் உள்ள காதலை விடவும் அப்பாவின் பாசம்தான் பெரிது என்பது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கத் தொடங்கியது. அன்று அப்பாவிடம் அவ்வளவு கடுமையாக பேசியது தவறு என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டான். அப்பாவின் பாசத்துக்காக அவன் உருகத் தொடங்கினான். தேவியை சந்திப்பதை அவன் குறைத்து கொண்டான். நாட்கள் வேகமாக ஓடியது. ஆனால் அவனின் சோகம் மட்டும் மறையவில்லை. திடீரென அவனிடம் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று அறியாமல் புலம்பினாள் தேவி. பசுந்தரையில் மகிழ்ச்சியுடன் உலா வந்தவளை சட்டென கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல் இருந்தது. அவனின் பாராமுகம் அவள் மனதில் பாறாங்கல்லாக வேதனை உண்டாக்கியது. பாபு சட்டென கண் திறந்தான். புகைவண்டி அவன் இறங்க வேண்டிய நிலையத்தில் நின்றிருந்தது. வெளியே வந்தான். எவ்வளவு காலத்திற்கு பின் அவன் அந்த மண்ணில் கால் வைக்கிறான். அவன் ஆட்டோ ஒன்றை பேசினான். அதில் ஏறினான். ஆட்டோ ஓடியது. பாபு, எங்க வீட்டுல தீவிரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. உங்களோட அனுமதி இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய எதிர்காலம் இப்போ உங்க கையில தான். ஏமாத்திடாதீங்க என்று தேவி கூறியதை நினைத்து கொண்டான். ஆட்டோ சட்டென நிற்க பாபு கீழே இறங்கினான். சற்று தூரத்தில் பந்தல் போடப்பட்ட அவன் வீடு தெரிந்தது. அவனுக்கு அழுகையாக வந்தது. கணவனை இழந்த அவன் தாய் எத்தகைய துன்பத்துடன் இருப்பாள். பாபு பாபு என வாயார அழைத்த அவன் அப்பாவின் உயிரற்ற உடலை அவனால் எப்படித்தான் பார்க்க முடியும்? பாபு படபடக்கும் இதயத்துடன் தன் வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டை அடைந்த போது அவனை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் கொட்டியது. அப்பாவின் உயிரற்ற உடல் முன் அறையில் கிடத்தப்பட்டிருந்தது. அவன் அப்பா அப்பா என அலறியவாறு ஓடினான். கால்களை கட்டிப்பிடித்தவாறு கதறினான். மயக்க நிலையில் இருந்த அவன் தாய் மகனின் குரல் கேட்டு கண்முழித்தாள். ஓவென வந்து மகனை கட்டி கொண்டாள். பாபு, வந்துட்டியா? சாகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் போது பாபு பாபுன்னு உன் பேரை தாண்டா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவசரப்பட்டு உன்னை கோச்சுக்கிட்டதா திரும்ப திரும்ப சொன்னாரு. உன்னை உடனடியா வர சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஆனால் உன்னை பார்க்காமலேயே அவர் போய் சேர்ந்துட்டாருடா. ஐயோ அப்பா, என்னை மாலையும் கழுத்துமா பார்க்க நினைச்சீங்களே, இப்போ நானே உங்களுக்கு மாலை போடுற நேரம் வந்துருச்சு. என்னை தோல்ல சுமந்து சோறு ஊட்டினீங்களே, இப்போ உங்க கால்ல விழுந்து கதறும்படி வச்சுட்டீங்களே. ஐயோ அப்பா, உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க நினைச்சேனே, அதுக்குள்ள காலன் வந்துட்டானே. இனி எப்போ பாபுன்னு கூப்பிட போறீங்க? அவன் கத்தினான், கதறினான். எவராலும் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பாவின் காலடியிலேயே இருந்தான். ஊன் உறக்கம் இல்லை. வெயில் பட்ட பனிக்கட்டி போல அவன் உருகி உருக்குலைந்து போனான். மேலதாளத்துடன் அப்பாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த வீடு அமைதியாக இருந்தது. பாபுவால் அந்த சோகத்தில் இருந்து விடுபட முடியவில்லை. மேலும் 2 நாட்கள் சென்றன. அப்பா ஆசையுடன் அடிக்கடி படிக்கும் அந்த பகவத்கீதை புத்தகத்தை தற்செயலாக பிரித்தான் பாபு. புத்தகத்தின் உள்ளே இருந்த அந்த கடிதம் கீழே விழுந்தது. அவன் அதை எடுத்தான். முத்து முத்தான கையெழுத்தில் அப்பாதான் எழுதியிருந்தார்.
இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன் எழுதப்பட்டதாக தெரிந்தது. அவன் கடிதத்தை பரபரப்புடன் வாசித்தான். அன்பு மகன் பாபுவுக்கு, உன் அப்பா எழுதும் கடிதம். என்னை மன்னித்து விடு பாபு. உன்னுடன் தோழமையாக பழகிய நான் உன்னுடன் கலந்து கொள்ளாமல் என்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றும் எண்ணத்தில் கல்யாண விஷயத்தில் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்க கூடாதுதான். என் சொல்லை எப்போதுமே தட்டாமல் எல் என்றால் என்னையாக மாறி என்னை மகிழ்ச்சிப்படுத்திய உனக்கு நான் என்னதான் பெரிதாக செய்துவிட்டேன். உன்னுடைய திருமண விஷயத்தில் கூட உன் விருப்பத்தை கேட்காமல் என் சுயநலத்திற்காக உன்னை அம்பாக பாவிக்க நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பது நான் நன்றாக உணர்ந்துவிட்டேன். இத்துடன் நான் உனக்கு பார்த்த பெண்ணின் புகைப்படத்தையும் இணைத்துள்ளேன். நீ விரும்பினால் ஒரு முறை புகைப்படத்தை பார்த்துவிடு. என்னுடைய வங்கி கணக்கில் நான் சுயமாக சம்பாதித்த ரூபாய் 6 லட்சத்தை என் ஒரே வாரிசான உனக்கு கொடுக்கும் எண்ணத்தில் உன் சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் இன்றுதான் வைப்பு செய்தேன். உடனடியாக நீ புறப்பட்டு வர வேண்டும். நான் உன்னை என் முகத்தில் கூட விழிக்க கூடாது என்று அன்று சொன்னேன். ஆனால் உன் வரவை வழிமேல் வெளி வைத்து பார்த்திருக்கிறேன். உடனே வருவாயா? என்னை மன்னிப்பாயா மகனே? கடிதத்தை படித்து முடித்த பாபு ஓவென கதறி அழுதான். கடிதத்துடன் இணைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தை தற்செயலாக பார்த்தவன் மேலும் அதிர்ச்சியுற்றான். அவனுக்கு தலை சுற்றியது. காரணம், புகைப்படத்தில் இருந்தது வேறு யாரும் அல்ல, ஸ்ரீதேவிதான். அன்று அவசரத்தில் ஆத்திரத்தில் அவன் புகைப்படத்தை கூட பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்பாவையும் அவன் இழந்திருக்க மாட்டான். விதி சதி செய்து விட்டது. மறைந்து போன அவன் தந்தை அவனுடைய கடனை அடைத்ததுடன் அவன் காதலையும் வாழ வைத்து விட்டார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.